சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது நம்மளோட விதி வசம் அப்படின்றது தான். நல்லது நடக்கும் பொழுது அதை பற்றி பெருசாக நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் கெட்டது நடந்தாலே எல்லாம் என்னோட விதி, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம ஈஸியாக வந்துடுறோம். ஆனால் இந்த மாற்ற முடியாத விதியையும் ரொம்ப சுலபமாக மாற்றிடலாம் அப்படிங்கின்ற உண்மையை சாயப்பா மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கிற பக்தர்கள் அவர்கள் லைஃப்பில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. நம்ம சாயப்பாவை நம்பி ஓம் சாய்ராம் என்று எப்போ சொல்ல ஆரம்பித்தோமோ அப்போவே நம் சாயப்பா நம்ம விதியை மாற்றி அமைக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம எதிர்காலத்தை நம்ம சாயப்பா எப்படி எழுதி வச்சிருக்காருன்னு சாயப்பா வாயாலே கேட்கலாம் வாங்க. என் அன்பு குழந்தையே, உன் சோதனைகள் அதிகரிக்கும் நேரத்தில் சாயப்பா என்னை விட்டு விலகி நிற்கிறாய், நானும் என் பிள்ளை என்னை எப்பொழுது அழைப்பாய் என்று உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். நீ மனமுருகி என்னை நினைத்து அழைக்கும் கணத்தில் மறுகணமே வந்து நிற்பேன். உன் சாயப்பாவாகிய நான். உன் உண்மையான பாசத்திற்கு முன்னால் இவ்வுலகில் எனக்கு எதுவும் பெரிதல்ல. அன்பு என்னும் ஆயுதத்தை ஏந்தி என்னை தோற்கடித்து விட்டாய். என் குழந்தையே, என் பிள்ளைக்கு நானே தீமை செய்து விடுவேனா? என்ன, நீ தேவையில்லாததை யோசித்து உன் மனதில் உள்ள நிம்மதியை துளைத்து விடுகிறாய். உன்னை விட்டு நான் பிரிய வேண்டும் என்று ஒரு நொடி கூட நினைத்தது இல்லை. ஆனால் நீயோ என்னை சோதிக்கின்றார், என்னை விட்டு விலகி நிற்கிறாய் என்று அழுது புலம்புகின்றாய். அப்படித்தான் பிள்ளைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு தகப்பனின் கடமை. அந்த பணியை தான் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம், கஷ்டம் என்பது உனக்காக கண்டுபிடித்தது உன்னை சிக்க வைக்கின்ற நிலை அல்ல. உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவித்த ஒன்று அது இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. தப்பிக்க தெரிந்தவர்கள் விதியின் இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தார்கள், தோற்று போனார்கள். விதி என்கிற பாம்பு அவர்களை முற்றிலும் சாப்பிட்டு விட்டது. இப்பொழுது சொல் என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றாயா, சிக்கிக்கொள்ளப் போகின்றாயா? இதை தீர்மானிக்கவே இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற நிலை. ஆனால் இந்த சாயப்பாவின் பிள்ளை அதி புத்திசாலி அல்லவா? உனக்கு துன்பம் என்னும் வரும் முன்னே சாயப்பா சாயப்பா என்று என் நாமத்தை உச்சரிக்க துவங்கிவிட்டாய். அக்கணமே என்னையும் அறியாமல் உன் சுமைகளை நான் சுமக்க துவங்கிவிட்டேன். விதி என்னும் விளையாட்டில் என் பிள்ளையை நான் சிக்க வைப்பேனா? ஆம் குழந்தையே, இதுவரை இருந்த உன் விதியை மாற்றி உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி விட்டேன். உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்து சர்வ மங்களமாய் வாழும்படி நான் மாற்றிவிட்டேன். இனி உன் கண்ணீருக்கு வேலை இல்லை. நீ நினைத்த வாழ்வினையும் பெற்று நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் பாக்கியங்களையும் குறையில்லாமல் நிறைவாக பெற்று மனதார மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இனி எல்லாம் உன் மனம் போல் நடக்கும். நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இரு. நீ நினைத்தது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.